அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. செல்வம் அதிகமாக வச்சிருக்கவங்களை பற்றியும் செல்வத்தின் மீது அதிகமாக ஆசைப்படுவதை பற்றியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆதமின் மகனுக்கு, அதாவது ஒரு மனிதருக்கு தங்கம் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு கொடுக்கப்பட்டால் அவன் தனக்கு இன்னொரு பள்ளத்தாக்கு வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஆனால் ஆதமின் மகனை வயிற்றை மண்ணை தவிர வேறு எதுவும் நிச்சயமாக நிரப்பாது. யார் தௌபா, அதாவது பாவ மன்னிப்பு கூறுகிறாரோ அல்லாஹ்விடத்தில், அவருடைய தௌபாவை, அதாவது பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆதாரம் நூல் சஹீஹ் புகாரி. மேலும் ஒரு தடவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுதர் என்ற தோழரை பார்த்து, அதிக சொத்துக்களை வைத்திருப்பதுதான் அதிகமான செல்வ நிலை என்று நீ நினைக்கிறாயா என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்டார்கள். அதுக்கு அவங்க ஆம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே என பதிலளித்தார். திரும்பவும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இன்னொரு கேள்வியை கேட்டார்கள். செல்வம் குறைவாக இருப்பதைத்தான் நீ வறுமை என்று நினைக்கிறாயா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் ஆம் என பதிலளித்தார். அதன் பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், நிச்சயமாக செல்வம் என்பது உள்ளத்தின் செல்வமாகும், உள்ளம் என்பது வறுமையாகும். அதாவது வறுமை என்பது நம்மளோட மனசில் தான் இருக்குது, செல்வம் என்பதும் நம்மளுடைய மனசில் தான் இருக்குது. ஆதாரம் நூல் இப்னு ஹிப்பான் 685. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்மளுடைய உள்ளத்தை தான் பாதுகாக்கணும். ஏன்னா செல்வம் என்பது நம்மளுடைய உள்ளத்தில் தான் இருக்குது. இதுபோல் ஹதீஸ்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.